வணக்கம் மக்களே. வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இணைந்தவராய் இந்த இருக்கிறோம். ஒரு அலுவலான வாரத்தை இந்த கடந்து வந்தோம். சரியா? பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிட்டது. சிலர் நீங்க சில பதில்களை பெற்றுக்கொண்டீங்க. தேவன் உங்களுக்காக இந்த உங்களுடைய விண்ணப்பத்தின் பதிலை இந்த கொடுத்தார். நீங்க பாத்தீங்க. சிலர் இன்னும் அந்த விண்ணப்பத்திற்காக இந்த போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இந்த நேரம் ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்தை இந்த நான் உங்களோட பேசும்படி, தேவன் வெளிப்படுத்துற காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த விரும்புறேன். எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையின் மீது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை இந்த பார்த்தீர்கள்? ஒரு நாள் நீங்க சொல்றீங்க, அது ஒரு அருமையான காலமா இடத்துக்கு இருந்தது. என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் இருந்தது. என்னுடைய சரீரம், என்னுடைய வீட்டார் ஆரோக்கியமானவர்களா இந்த இருந்தாங்க. என்னுடைய பண வாழ்க்கை சிறந்ததா இந்த இருந்தது. தேவனோடு எனக்கு இருக்கிற இந்த உறவு அருமையான உறவா இந்த எல்லாமே ஆசீர்வாதமானதா இந்த இருந்தது. எல்லாமே மிக அருமையானதா இந்த இருந்தது. ஆனா திடீரென்று எல்லாமே தலைகீழா இந்த மாற்றி போட்டதை போல, எல்லாமே தலைகீழா இந்த மாறியது போல, எல்லாம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. நீங்க யார் எப்படியாக இந்த யோசிக்கிறீங்க? இல்ல யார் நீங்க இப்படியான ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அது தவறானது கிடையாது. அவர் மிக நிச்சயம் இந்த வார்த்தையை பேசுவதற்கான காரணம், அவர் உதவி செய்ய விரும்புகிறார். இதை நாம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. இந்த வாலிபருடைய வாழ்க்கை என்னவாக இந்த இருந்தது. ஆனா தேவன் கொடுத்த வாய்ப்பை இந்த வாலிபர் பயன்படுத்தி கொண்ட பொழுது என்ன வாழ்க்கையை இன்று வாழ்கிறவராய் இருக்கிறார், எத்தனை மக்களுக்கு உதவி செய்கிறவராய் இந்த இருக்கிறார் என்பதை நீங்களே பார்க்கும்படியாக இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி பிற்பாடு நீங்க ஏன் இந்த சூழ்நிலை சந்திக்கிறீங்க, எதனால இந்த பிரச்சனை வந்தது என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழியை கண்டடையலாம். சாட்சி பிற்பாடு. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தோன்னா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதுனுடைய கடத்தலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோடு நான் சேர்ந்து இருந்தேன். அங்கே அவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்தை அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பலில் நான் இருந்ததுனால அந்த பாஸோடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதில் எல்லாத்தையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த கடத்தலில் சில பேரை நான் நேசித்தவங்களை விட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த கடத்தல் கும்பலில் சில போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் வரும். நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக கையில் ஏதாவது பொருள் இருந்தால் காரை உடைச்சி இந்த மாதிரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் காரியத்தில் இன்னும் நிறைய இந்த உலகத்தில் அனுபவத்தை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்துலேயும் அதாவது நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நிறைய கஞ்சா பொருட்களை நான் சேர்த்து வச்சுருந்தேன். இதனால் என் கூட கன்னோடு நான் சுற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த கடத்தலில் நிறைய டீல் செய்யும் பொழுது எனக்கு கையிலையும் விலா எலும்புலையும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போது நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோமோ அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் தொடர்ந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனால் அது ஆலயம்ன்றது அப்போ எனக்கு தெரியாது. அங்கே வழிபாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டில் அப்படியே கீழே விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாகிடுச்சு. அங்கே போயிட்டு கதவு மூடின உடனே பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பாக ஒரு நிழலாக பெருசாக, முகம் கூட தெரியல, முகம் இல்லை. நான் இப்படி கண்ணை வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமாக இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய எண்ணத்தில் இந்த மாதிரி பேசலான்ற ஒரு எண்ணம். அப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அசுத்தாவி.
ரத்தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நிறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே வெள்ளையா ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போற மாரி இருந்தது. அப்போ எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. நான் பேசல. ஆனா எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணிட்டேன், என் மீது இரக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. என் வாழ்க்கைய மாத்துங்க." அங்க தான் எனக்கு மூச்சு வந்த மாரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாரி, நார்மலா சுவாசமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நெறைய ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது. "நீ அங்கேயே சாவணும்." அப்படின்ற எண்ணம். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன்னா கடத்தல் கும்பல்ல தலைவனா இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "என்னடா சர்ச்சில திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்ப அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்ன விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுருவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்போ என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்ப சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்போ அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு. அப்போ அவர் அங்கிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே." அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னுருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் இனிமேலும் இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்துல. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்ப எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே, கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க. நெறைய வாலிபர்கள்
அங்க எல்லாருமே வந்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலேருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது, அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன் உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிய பத்தி, பரிசுத்த ஆவிய பத்தி சொல்ல விரும்பினேன். இனிமே நான் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தப் போறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டேன் நானு. பிற்பாடு என்னுடைய மனைவிய நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை குடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்துல இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு தேவன் மாத்தினார். தேவனுக்காக என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருந்தேன். இதுபோல எனக்குள்ளாக இன்னும் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவருடைய பீடத்திற்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "வா போலாம். உன் கூட நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. அப்ப எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து, எல்லாத்தையும் வித்துட்டு, "சரி வா போலாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் குடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் குடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு எல்லாமே செஞ்சாரு? இனிமே ஊழியம் பண்ணி ஆத்துமாவ காப்பாத்த போறேனா? இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம்." இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்த நான், ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த நான், என்னை மாத்தி ஊழியக்காரனா தேவன் நிக்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்துல தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். நல்லது மக்களே. இந்த வாலிபருடைய வாழ்க்கை இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையா இந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனா யாரால் இந்த நபருக்கு உதவி செய்ய முடியுது? தேவன் அல்லாமலே. தேவனை தான் உங்களுக்கும் செய்ய விரும்புறார். ஒரு யார் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, மறக்காதீர்கள். தேவன் உதவியை செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உதவியின் கரத்தை நீட்டுகிறார். நீங்க பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வல்லமையினுடைய ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்யட்டும். அவருடைய பதிலை நீங்க உங்க வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக. இங்கு இந்த வார்த்தையை நான் உங்களோட பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல ஒரு நாள் அருமையாக இருந்து எல்லாமே தலைகீழா இருக்கிற மாறியது. இங்கு தேவன் எபேசு சபைக்கு குறிப்பிட்டதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த இடத்துல பாருங்க. "ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உள் பேரில் எனக்கு குறை உண்டு." தேவனுக்கு பேசுகிற வார்த்தை பாருங்க. "ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு." தேவன் இங்கு இந்த வார்த்தை பேசுவதற்கான காரணம் என்ன? துவக்கத்தில் நீங்க யாரா இருந்தீர்களோ, இனியும் அப்படியான ஒருவராய் இடத்தில் இல்லை என்பதை அவர் தெரிவிக்கிறார். நீங்க விசுவாசத்தினுடைய தொடக்கத்தில் எப்படியான ஒருவரா இருந்தீங்க, சரியா? ஞாபகம் இருக்கா? எல்லாமே பரிசுத்தமானதாய் இடத்தில் பார்த்தீர்கள். எல்லாமே சரியானதாய் செய்தீர்கள். எல்லாமே விருப்பத்தோடு இந்த நீங்கள் தேவனுக்காக அது உகந்த காணிக்கையா இருக்கும்படி அந்த மகிழ்ச்சியோடு செய்தீர்கள். ஆனா நாட்கள் கடந்து போக போக நீ இடத்துல உங்களுடைய வழிகளை மாற்ற துவங்கினீர்கள். சலிப்புத்தன்மை வந்தது, கோபம் வந்தது, வெறுப்புணர்வு வந்தது. ஏன் நான் இதை செய்யணும்? ஏன் எனக்கு மட்டும் இந்த வேலை? ஏன் நான் மட்டுமா இதை செய்யணும் என்கிற மற்றவர்கள் மீது இந்த இடத்துல பொறாமைப்படக்கூடிய ஒரு குணத்தை போல முன்பு நீங்க தனியா செய்த பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தோடு செய்வீங்க. ஆனா இப்ப அதே விஷயத்தை நீங்க செய்யணும்னு சொல்லும் பொழுது நீங்க முணுமுணுக்கிறவராய், குறை சொல்கிறவராய் இருக்கலாம். எனவேதான் தேவன் தெளிவுபடுத்துகிறார். "ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு." தேவன்
இதுதான் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆனா வழியானதை தேவன் சொல்றார், கவனிங்க. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி போடுவேன். தேவன் எச்சரிக்கிறார். அதே சமயம் தேவன் வாய்ப்பு தருகிறார். தேவன் வாய்ப்பு தர. எப்படியான வாய்ப்பு? நீ சீக்கிரமாய் எந்த தவறு செய்திருக்கியோ அதை தவறு விட்டுட்டு விலகி சரியானது நோக்கி இந்த இடத்துல வா. நீ சரியானதை செய். நான் உனக்கு இந்த இடத்துல உதவி செய்ய முடியாது. ஆனா நீ திரும்பலனா, நீ சரியானதை செய்ய விரும்பலனா, உன்னிடத்திலே நான் கொடுத்த இந்த விலக்கு தண்டை நான் எடுப்பேன். தேவன் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ், இப்ப நான் செய்ய வேண்டிய விஷயமானது என்ன? உங்களுடைய பாவத்தினுடைய வாழ்க்கையை விட்டு விலகுங்க மக்களே. சரியானது எதுவோ தேவனை பிரியப்படுத்தும்படியாய் அதை செய்ய தொடங்குங்க. என தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். தேவன் மாறாதவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இந்த வார்த்தையை குறித்து பேசுவதற்கான காரணம், நீ உன் முதல் அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறையானது உண்டு. தேவன் உங்களுக்கு எச்சரிக்கிறார். நீங்க யார் விலகிட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் ஏற்கனவே விலகினவரா இருக்கீங்களோ, அல்லது விலகும்படியான யோசனையை உங்களுக்குள் பிசாசு விதைத்தவனா இருக்கிறானோ, உங்கள் எல்லோரையும் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்புங்கள். நான் உங்களுக்கு இந்த இடத்துல உதவி செய்ய விருப்பத்தை காண்பிக்கிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த நபர் இதுதான் செய்தாங்க. தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தேவனோடு சரியான வாழ்க்கையை இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த இளம் பெண் தேவனாலே எப்படி தொடப்பட்டார், தன்னுடைய தீர்மானத்தை எப்படியாக எடுத்தார், எப்படி தேவன் இவர் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இந்த சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி கோட்பாடு இணைந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். போதே நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்தை திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி இப்ப விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிரி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு டிரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால் அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தார் கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு.
அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முழுமையாக தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமாக மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்க தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நிலைமையில் அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நான் முடிவெடுத்தேன், பீடத்தின் மேலே போயிட்டு நான் அவங்களுக்காக போராட போகிறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேலே ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேலே ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறியே ஆகணும். எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேலே ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமாலேருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையில எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர் நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்லை. நான் எப்போ முழுமையா குணமானனோ மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துல தான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டில இறங்கினேன், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை.
என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்றத எங்களால தெளிவா பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும், அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால பார்க்க முடியுது. தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்திருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. எனவே மக்களையும் இப்பொழுது தீர்மானம் உங்களுடைய கைகளுக்கு விடப்பட்டவா இந்த இடத்துல இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படியானதாய் அதை செய்ய போறீங்க? தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படியாக இந்த இடத்தில் நுழைந்து வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அவர் உதவி செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கார். இந்த நபர்களுக்கு உதவி செய்தது போல உங்களுடைய பாவத்தினுடைய வழியை விட்டு திரும்புங்க. தேவனோடு சரியான வழியானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்படியாக, தேவனோடு சரியான வழியை நீங்க தேர்ந்தெடுக்கும்படியாக. என தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய தவறான பாதையிலிருந்து உங்களை விலக்கி சரியான பாதைக்கு கொண்டு செல்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இன்னும் பல காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, இன்று நீங்க கேட்ட இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியிலே தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற அவருக்கு அனுமதி கொடுக்க விரும்புகிறீங்கன்னா, நாளை காலை 9:30 மணிக்கும் எங்களோட இணைந்திருங்க. இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்திலே தேவன் உங்களுக்கும் இடத்தில் உதவி செய்யட்டும். என நாளை கூட்டமானது மிக விசேஷமாய் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க, எருசலேமினுடைய 7 வாசல்களுடைய 3ஆம் வாசல் தமஸ்குவின் வாசல் இருந்து இந்த விசுவாச ஜெபத்தை பிஷப்புகள், பாஸ்டர்கள் உங்களுக்காக இந்த இடத்துல இணைந்தவராய் இந்த இடத்தை செய்ய போகிறார்கள். என உங்க வாழ்க்கை அழிவின் பாதையிலே தோற்கடிக்கப்பட்டதாய் அவமானத்தில் இருப்பதை தேவன் விரும்பல. தேவன் அது சிறந்ததாய் ஆசீர்வாதமாய் தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய சிறந்த வாழ்க்கையாய் இருப்பதை இந்த இடத்தில் விரும்புகிறார். எனவே இந்த விசுவாசம் செய்தி மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களானா தேவன் உங்களை வழி நடத்த அனுமதி கொடுங்க. நாளை காலை 9:30 மணிக்கு உங்களை நான் ஆலயத்தில் சந்திப்பேன். என தேவன் அவருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே நடப்பீனா அவருடைய பதில் மிக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிறுத்தி பார்ப்பேன். எனவே மறக்காதீங்க மக்களே, நான் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக, இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறேன். முதல் அன்பிற்கு திரும்புங்க. நீ இந்த இடத்துல என்னுடைய முதல் வழியை விட்டு விலகின தேவன் சொல்றார், உன்னுடைய முதல் அன்பிற்கு திரும்பினார் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்வேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அருமையான வீடியோ இந்த இடத்துல பாருங்க. நாளை நம் ஆலயத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பது புரிந்து கொள்ள நாளை காலை 9:30 மணிக்கு விசுவாசத்திலே உங்களை ஆலயத்தில் சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று வாருங்கள் மக்களை. நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த நகரம், தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 6,06,000. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா?